ஆயிரம் ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்க அம்மாவோ எங்க அக்காவோ கேட்கல. ஆனா நீங்க கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்க மாசம் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. ஆனா போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்க ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டுல மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு. எந்த நாட்டுல காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்ற சமூகமா, குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டுல உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு. வேளாண்குடி மக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்குது. பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் தலைத்துவம். அப்ப அது ஒழுக்க சமூகமாக மாறும். நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக. ஆடை இல்லாம உங்களுக்கு தெரியும், மானத்தை மானம்ங்கிறதே ஆடையில தான் இருக்கு. அப்படிதான் சொல்றான், மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடை. அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கு. நீ ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, நீதிபதி ஆகு, வழக்கறிஞராகு, என்னவாவா. ஆனா அதெல்லாம் உருவாக்கினவன் யாரு? ஒரு ஆசிரியர். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு? ஆசிரியர் பெருமக்கள். சொல்லுங்க. அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறான். மன்னரே, நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு எதுவுமே தேவையில்லைங்கிறான். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்றான், பிலிப்ஸ் சொல்றான், என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன், அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை, தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா, என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா, இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா, இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம், அந்த உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க? நம்மளை பெற்ற தாய் வந்து 10 மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்கிறார். ஆனா 18-20 ஆண்டுகளை அறிவு கருவறையில வச்சு சுமக்கிறது ஆசிரியர், பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்குறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை. இதே மாதிரி டாஸ்மார்க்ல இன்னைக்கு சரக்கூச்சி கொடுக்குற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா?